ஸ்வேதா என்னப்பா பண்றா? உள்ள தூங்கிட்டு இருக்காளா? அட ஆமா, குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல ஸ்வேதாவை மறந்துட்டோமே. ஆமாண்டா, அண்ணி நல்லா இருக்காங்களே. இப்போ அவங்களுக்கு பெயின் எதுவும் இல்லைல்ல? ஆமா மாமா, எப்படி இருக்காவ? அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கா. பேபி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ பெயின் அப்படியே மறைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஐயோ, என் புள்ளைய போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கே. உள்ள விடுவாங்களான்னு தெரியலையே. போய் பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம் அத்தை. பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, போங்க. அவளும் அப்பையில இருந்தே அம்மா அம்மான்னு கேட்டுட்டே இருந்தா. நான் தான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு உள்ள அனுப்புறேன்னு சொன்னேன். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, போங்க. அம்மா நீயும் போ. சரிங்க தம்பி, இந்த இப்பயே போறேன். இந்தாங்க குழந்தைய பிடிங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. நம்ம ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பேபி. ஆமாண்டா, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்வேதா தான். ஆக்சுவலி பேபியை பிறக்கிறதுக்கு போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன அவ. நானே ஒரு கட்டத்துல பயந்துட்டேன். ஐயோ என்னமோ ஆக போகுது, ஏதோ ஆக போகுது அப்படின்னு நினைச்சு. தேங்க் காட், கடவுள் புண்ணியத்துல ஒரு அழகான தங்க பிள்ளைய பேத்து கொடுத்துட்டா. எனக்கு எப்பதான் பாப்பாவோட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. என்கிட்ட கொடுங்க மாமா. இந்தா வச்சுக்கோ, உனக்கு இல்லாமையா? அச்சோ, அழுக வச்சிட்டியா? கொஞ்ச நேரமாவது பாப்பாவை அழுகாம வச்சிடறேன். முதல்ல பாப்பாவை என்கிட்ட கொடு. சும்மா சும்மா குழந்தைய அழுக வச்சுக்கிட்டு. தெரியலையே பூமாரி. பூமாரி மேல அவ்வளோ பாசம் போல பாப்பாக்கு. அதனாலதான் உன்னை பார்த்த உடனே அழுகுதுன்னு நினைக்கிறேன். இப்பதானே பூமாரி பிறந்திருக்கா, அதனாலதான். அடியே, முதல்ல கை கழுவிட்டு வந்தியா? இப்பதானே பானிபூரிய நல்லா முழுங்குன முக்க முக்க சாப்பிட்டுட்டு கை கழுவினியா? அதான் அந்த ஸ்மெல் பிடிக்காம பாப்பா அழுகுது. போய் முதல்ல கைய கழுவிட்டு வாடி, தட்டி ஃபெல்லோ. ஆடா செல்லப்புள்ள, உன் சித்தி சரியான அழுக்கு மூட்டையா இருக்கா. கைய கூட கழுவ மாட்டேங்கிறா. நீயும் வருங்காலத்துல இவ்வளவு மாதிரிலாம் வந்துடாத. அதனால இவ கூட சேரவே சேரா. சரியான அழுக்கு மூட்டை இவ. சரி அடிச்சுக்காதீங்க, விடுங்க. ஸ்வேதா, சொல்லுங்க நர்ஸ். டாக்டர் உங்களை வெக்கேட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நான் பேப்பரை ரெடி பண்ணிட்டு வரேன். நீங்கள் நாளை காலையில் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஓகே நர்ஸ். 10 days கழிச்சு பாப்பாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்குது. அதனால உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட்டும் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறோம். கரெக்டாக அந்த டே வந்து பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. ஓகே சிஸ்டர், மறந்துடாமல் போட்டுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஜெக்ஷன். ஓகே சிஸ்டர், மறந்துட மாட்டேன். கண்டிப்பாக வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறமும் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். நிறையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறி இந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க. அப்போ தான் பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். பாப்பாவுக்கு 1 year வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணணும். அதெல்லாம் தெரியும்ல? டாக்டர் சொல்லிட்டாங்க நர்ஸ். சரி ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. இல்லைனா டாக்டர்கிட்ட கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நர்ஸ். ஒரு 1 week வரைக்கும் மட்டும் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருங்க. எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. வெயிட் நிறைய லிஃப்ட் பண்ணாதீங்க, ஒர்க் பண்ணாதீங்க. இந்த 1 week வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கணும். உங்கள் மேலேயும் கேர் எடுத்துக்கணும், பாப்பா மேலேயும் கேர் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நர்ஸ். அப்புறம் பாப்பாவுக்கு காட்டன் கிளாத்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எந்த கிளாத்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. அது நாங்கள் எங்கள் மில்கேலேயே அவைலபிளாக இருக்குது. 1 month பேபி கிட்னு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு அதையும் எழுதி தரேன். நீங்கள் போகும்போது மெடிக்கலில் அந்த கிட்லாம் வாங்கிட்டு போங்க. ஷார் சிஸ்டர். சரி ஓகே, இனிமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி டு பி அ நியூ மாம். தேங்க்யூ. சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நீங்கள் தூங்கலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். சிஸ்டர், நான் என்னோடய ஃபேமிலியை பார்க்கலாமா? நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஷார். ஃபைனலாக எங்களுக்கும் ஒரு குழந்தை. நானும் அசோக்கும் அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நல்ல பிள்ளையா அந்த சமுதாயத்தில் வளர்கிற மாதிரி வளர்க்கணும். இது மட்டும் தான் எனக்கான ட்ரீம். ஸ்வேதாமா, ஸ்வேதா செல்லம். அம்மா, அத்தை வாங்க. ஸ்டெயின் பண்ணிக்காதரா, படுத்துக்கோ. எப்படிரா இருக்க? வலியெல்லாம் எப்படிரா இருக்கு? இல்லைம்மா, இப்போ சுத்தமாக வலியே இல்லை. அம்மா, டெலிவரி டைமில் நான் உன்னதாம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன். அம்மான்னு கத்திட்டே இருந்தம்மா. எனக்கு எப்படி தெரியுமா வயிறு வலிச்சுது. தெரியும்டா, அதனால தான் உன்னை பார்க்க அம்மா அவளா ஓடி வந்து, தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்க பிள்ளை மாதிரி ஒரு கியூட்டான பேர பிள்ளைய பேத்து கொடுத்ததுக்கு. ஆமா ஸ்வேதா, கடைசியில எங்க 2 பேரையும் பாட்டி ஆக்கிட்டீங்க. ஸ்வேதா எப்படா டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க? நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்ப சரிம்மா.
பிள்ளைக்கு நிறைய சமைச்சு கொடுக்கணும். ஆமா ஸ்வேதா, உனக்கு பிடிச்சதெல்லாம் கேளு, 2 பேரும் சேர்ந்து சமைச்சு தரோம். ஐயோ, இதுக்கு முன்னாடி நல்லா பலூன் மாதிரி இருந்தேன், இனிமேட்டாவது ஃபிட்டா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து திரும்பி என்ன குண்டாக்கலான்னு பிளான் பண்றீங்களா? தி நெக்ஸ்ட் டே. வாங்க வாங்க 2 பேரும் பத்திரமா வாங்க. இந்த பூமாரி பைத்தியக்காரி எங்க போனான்னு தெரியல. அவங்க 2 பேரும் வரும்போது ஆரத்தி தட்டு ரெடியா எடுத்து வைன்னு சொன்னா அதுக்குள்ள எங்க போயிட்டான்னு தெரியல. விடுங்க அத்தை, அங்க ஏதாவது வேலையா இருப்பா. நீ என்னப்பா சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க வரும்போது குழந்தையோட முதல் டைம் வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுக்கணுமா இல்லையா? அம்மா, அவ தான் ஒரு வேலையும் பொறுப்பா செய்ய மாட்டான்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? விடுங்க. ஐயோ, இவளை வச்சுட்டு ஒரே ரோதனையா போயிடுச்சு. பூமாரி, அடியே பூமாரி, வந்து தொலைக்கிறாளா பாரு. பூமாரி, எரும மாடு, உன்னை அப்பயே தானே வர சொன்னேன். இவ்வளவு நேரம் என்னடி உள்ள பண்ணிக்கிட்டு இருந்த? அம்மா உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தாங்க. உள்ள அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த பூமாரி? அது உள்ள சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஐயோ, வளரிட்டேனே. இது மட்டும் அந்த சஞ்சய் பையலுக்கு தெரிஞ்சு என்ன போட்டு தள்ளிடுவானே. சமாளிப்போம். என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸா? அதான் என்ன சர்ப்ரைஸ்? இப்போ நீ தானே சொன்ன சர்ப்ரைஸ்னு. நானா சொன்னேன்? ஆமா, நீ தான் சொன்ன. அப்படியா? எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையே. ஐயோ, அவளை விட்டா வளவலன்னு பேசிட்டே இருப்பா. முதல்ல ஆரத்தி தட்ட கொடு. 2 பேரும் ரொம்ப நேரமா வெளியவே நிக்கிறாங்க. டைம் ஆகுதுக்குள்ள சீக்கிரம் சுத்தி போட்டு. அப்பாடா, நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டோம். சரி, 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. பாப்பாவை கையில பிடிச்சுக்கோங்க, நான் சுத்தி போடுறேன். சரிம்மா. ஓகே அத்தை. நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நீல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு ஒளியட்டும். 2 பேரும் இப்ப உள்ள போங்க, நான் போய் இதை கரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே அத்தை. வாவ், டெக்கரேஷன் செம்மையா இருக்கு. வெல்கம் ஏஞ்சலா. ஏய் பூமாரி, இததான் சர்ப்ரைஸ்னு சொன்னியா? நான் எதுமே சொல்லவே இல்லையே. நடிக்காத நடிக்காத, இதெல்லாம் உன் ஐடியா தானா? செமையா இருக்கு பூ மாதிரி, நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களே. இது சஞ்சய் ஐடியாடா. சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நம்மள புகழ்ட்டோம். ஆமா மாமா, எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? உங்களுக்காகவும் எங்க அக்காக்காகவும் தான் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணிருக்கேன். செம்மையா இருக்குல? நீயா பூமாரி இவ்வளத்தையும் பண்ண? ஆமா, நான் மட்டும் தனியாளா இருந்து பண்ண தெரியுமா? நம்ப முடியலையே. நீ என்னைக்குதான் நீ நம்பியிருக்க? விடு ஸ்வேதா, பாவம் பூமாரி நம்மளுக்காக எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து பண்ணிருக்கா பாத்தியா? ஆமாங்க, தேங்க்யூ பூமாரி, ரொம்ப அழகா இருக்கு பூமாரி. கேர்ள் பேபிக்கு ஏத்த மாதிரி பிங்க் கலர் பலூன் கட்டியிருக்க பத்தி அங்க நிக்கிற பூமாரி, நீ செமையா இருக்கு. அதுலயும் அந்த வெல்கம் ஏஞ்சல்னு போட்டிருக்க பாரு, சூப்பர் பூமாரி. உனக்கு இவ்வளவு அறிவான்னு ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா பண்ணது இவே இல்ல, பண்ணதெல்லாம் சஞ்சய். என்னது சஞ்சயா? ஐயோ, அம்மா போட்டு கொடுத்துச்சே. அதான் நான் பார்த்தேன் உனக்கே இவ்வளவு அறிவுன்னு சொல்லி. போய் சொல்ற? சஞ்சய் மட்டும் பண்ணல, எம்மா அமைதியாரு. சஞ்சய் நானும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். இதுல நிறைய ஐடியாஸ் என்னோடது தான். சஞ்சய் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, அவ்வளவுதான். அப்படியே எல்லாத்தையும் நீயே பண்ண மாதிரி பீத்திட்டு இருந்த இவ்வளவு நேரமா. பொய் பொய், வாயை திறந்தாலே பொய். விடு ஸ்வேதா, நம்மளுக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்காங்களே, விடு. ஆமா, இந்த சஞ்சய் எங்க போனா? நீ எங்கடா போன? கேக் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். வாவ், கேக் செமையா இருக்கு. நீங்க எங்க பாருங்க, பேபியோட பர்த் டேட், பர்த் டைம், வெயிட் எல்லாமே இதுல போட்டிருக்காங்க. வெல்கம் அவர் லிட்டில் ஏஞ்சல்னு கியூட்டா போட்டிருக்காங்க. அட ஆமா, டேய் கேக் செமையா இருக்குடா. யார் கஸ்டமைஸ் பண்ணா? ஒன்னத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் கஸ்டமைஸ் பண்ணேன், உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கணும்ன்றதுக்காக. ரொம்ப தேங்க்யூ சஞ்சய். அட என்ன அண்ணி, இதுக்கெல்லாம் போய் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க? நாளைக்கு பாப்பா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நம்ம சித்தப்பாக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம், இவ்வளோத்தையும் நம்மளுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு பாப்பா நாளைக்கு என்னை பத்தி பெருமையா நினைக்க வேணாம். எல்லாம் அதுக்குதான். ஆமா ஆமா, போடி. நீ எல்லாம் பேசவே பேசாத, ஒரு ஹெல்ப் கூட பண்ணாத, நீ பேசவே கூடாது. என்னது, இப்ப ஒரு ஹெல்ப் கூட பண்ணலையா? ஒன்னும் கூட பண்ணல நீ. இந்த பலூனை ஊதி தாடின்னு கேட்டா அது கூட ஐயோ எனக்கு ஊதுனா வாயெல்லாம் வலிக்கணும், ஊதவே இல்லை. அடிப்பாவி, அவ எங்ககிட்ட எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன்னு சொன்னான். பொய் பொய், பச்சை பொய், வாயை திறந்தாலே பொய், வேற என்ன? சரி சரி, அவ கிடக்குறா, விடுங்க. கேக் எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. செமையா இருக்குடா சஞ்சய், பரவாயில்லையே, உனக்குள்ள இவ்ளோ திறமையா? சூப்பரா பண்ணிருக்கியே. அத்தை, அவன் ஒண்ணும் பண்ணல, அவன் பேக்கரியில போய் பண்ண சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள்ளை அதையாவது பண்ணாரே, நீ அது கூட இல்ல தண்டம். எல்லாருக்கும் நீ அசிங்கப்படுத்ததே ஒரே பொழப்பா போச்சு. சரி சரி, பார்த்துட்டே இருக்காதீங்க, கேக் கட் பண்ணுங்க. அசோக், பாப்பாவை என் கையில கொடுத்துட்டு நீ கேக் வெட்டு. இந்தாங்கம்மா. கம் ஆன்
ஏய், எந்த ஹாப்பி பர்த்டேவா? இது என்ன பர்த்டே ஃபங்க்ஷனா? சரி, ஹாப்பி பர்த்டே டு யூ செல்லக்குட்டி. அடி வாங்க போற பாரு நீ. வாய் மட்டும் அமைதியா நில்லு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. அவளை திட்டலன்னா அவனுக்கு தூக்கம் வராதே. நீங்க 2 பேரும் வெட்டுங்க. ஹாய், தேங்க் யூ so much சஞ்சய். எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? 2 பேரும் சொல்லுங்க. வேற லெவல்ரா, அன்எக்ஸ்பெக்டட். எல்லாம் உங்களுக்காக நினைச்சீங்களா? நோ நோ, மை குட்டி ஏஞ்சலுக்காக. அது சரி. ஓகே சில குட்டீஸ், எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணிக்கும் செம்மையா சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. எங்க வீட்டோட வாரிசு எங்க குட்டி ஏஞ்சல் எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க அண்ணாக்கும் அண்ணிக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சின்ன குட்டி ஏஞ்சலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. பூமாரி வைக்க சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே அங்க நிக்கிறாள சோடா புட்டி, அவ மண்டையை எப்படி உடைக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாய் மட்டும் அமைதியா இரு, போட்டு தள்ளிடுவேன் இல்லைன்னா ஒன்னு.